அத்தியாயம் 99 நிலவரை கடகம். ஒரு சக்திவாய்ந்த படை நிலவரை வழியாகச் சென்றது. அதன் பின்விளைவு ஒரு புயல் போல தரையில் ஆழமான பள்ளங்களை விட்டுச் சென்றது மற்றும் கூரையின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தன. வழக்கமாக எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நிலவரை பகுதிகளைக் காக்கும் சாகாத அரக்கர்கள் கூட இப்போது அமைதியற்றவர்களாக இருந்தனர். மேலும் அவர்களின் பார்வை ஆர்ச் லிச் மீது நிலைத்திருந்தது. ஆர்ச் லிச் வழக்கம் போல் தோன்றினார். அவர் கிரேட் ஒருவரால் வழங்கப்பட்ட நீல நிற உயர்தர அங்கியை அணிந்திருந்தார். கையில் ஒரு அவுண்டன் பேனாவும் ஒரு நோட்டுப் புத்தகமும் வைத்திருந்தார். வெளிப்புறமாக அவரது தோற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. சரியாகச் சொன்னால் சமீபத்திய நிகழ்விலிருந்து ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஒன்று, ஆர்ச் லிச்சிலிருந்து வரும் சக்தி வலுவடைந்திருந்தது. ஆர்ச் லிச் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சுற்றியுள்ள காற்று லேசாக நடுங்கியது. அவரது சக்தியின் உந்துதல் தெளிவாகத் தீவிரமடைந்தது. மேலும் கூடுதல் போனஸாக இந்த நிலவரையில் மானாவின் செறிவும் அடர்த்தியாகிவிட்டது. இப்போது எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஆர்ச் லிச்சால் கொண்டு வரப்பட்டன. அவர் நிலவரையின் எஜமானராக மாறுவதற்கு இன்னொரு படி நெருங்கிவிட்டார் என்று அர்த்தம். இறக்காத அனைத்து அசுரர்களும் தரையில் மண்டியிட்டு ஆர்ச் லிச்சிற்கும் மகானுக்கும் மரியாதை காட்டினர். ஆனால் ஆர்ச் லிச் தன்னை சுற்றியுள்ள செயல்களில் எந்த ஆர்வத்தையும் காட்டவில்லை. முதலில் அவர் தலை குனிந்து தனது சொந்த உடலை பரிசோதித்தார். வெளிப்புறமாக அவர் வழக்கம்போலவே தோன்றினார். ஆனால் அவனுக்கே கூட ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தான். ஆர்ச் லிச் எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்த கையை உயர்த்தினார். அவர் சிறிது பலத்தை செலுத்தியபோது ஒரு ஊதா நிற ஒளி அவரது கையைச் சூழ்ந்தது. அவனால் பயன்படுத்தக்கூடிய மந்திர சக்தி முன்பை விட மிகவும் வலிமையாகிவிட்டது. அது அவன் முன்பு உணர்ந்திராத ஒரு சக்தி. அதே நேரத்தில் தானும் சிறைச்சாலையும் மிகவும் நெருக்கமாக இணைந்திருப்பதை அவர் உணர்ந்தார். அது துல்லியமாக ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்தது. அதிகாரத்தின் தோற்றத்தை உறுதி செய்த பிறகு அவரது அடுத்த செயல் குறிப்பேட்டைத் திறப்பதாகும். சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த நோட்டுப் புத்தகம் காற்றில் மிதந்தது. அவர் அதை விரைவாக தன் கையால் பிடித்தார். ஆனால் நோட்புக் சேதமடைந்திருக்க வாய்ப்பு இருந்தது. ஆர்ச் லிச் பக்கங்களை ஒவ்வொன்றாகப் புரட்டி ஏதேனும் சேதம் ஏற்பட்டுள்ளதா என்று சரிபார்த்தார். மேலும் அவர் ஒரு மாற்றப்பட்ட பகுதியைக் கண்டார். அது குறிப்பேட்டில் கூடுதல் உள்ளடக்கம் சேர்க்கப்பட்ட பகுதி. இது ஆர்ச் லிச் ஒரு நிலவரை ஆய்வாளராக இருந்தபோது அவர் எழுதிய ஒன்றல்ல. அது நிலவரையின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள நடுமுதலாளிகள் பற்றிய புதிதாக எழுதப்பட்ட தகவல். முதல் தளம் பகுதி 1 மிட்பாஸ் டெத் நைட் 6 நட்சத்திரம். முதல் தளம் பகுதி 2 மிட்பாஸ் கோப்ளின் லார்த் 5 நட்சத்திரம். முதல் தளம் பகுதி 3 மிட்பாஸ் காலியாக உள்ளது. முதல் தளம் ஏரியா 4 மிட்பாஸ் காலியாக உள்ளது. இது 1வது மாடிக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போது அவரது வழியில் நிற்க இங்கு யாரும் இல்லை, பெரியவரையும் பொத்து மேலாளரையும் தவிர. நிச்சயமாக. ஆர்ச் லிச் தொடர்ந்து நோட்டுப் புத்தகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். ஒரு தெளிவற்ற நினைவு மீண்டும் நினைவுக்கு வரும் தருவாயில் மேலெழுவது போல் தோன்றியது. மீண்டும் அந்த நினைவு என்ன? ஆர்ச் லிச் தீவிரமாக தலையை ஆட்டினார். ஆர்ச் லிச் முதல் தளத்தின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். கார்டியன் ஆர்ச் லிச்சின் திறன்கள் அதிகரித்துள்ளன. கார்டியன் ஆர்ச் லிச்சின் ஆதிக்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. முதல் தளத்தின் பாதுகாவலர் 1வது தளத்தின் அனைத்து பகுதிகளையும் நிர்வகிக்கிறார். முடிவில்லா எச்சரிக்கை மணிகள் ஒலித்தன. இது ஆர்ச் லிச் முதல் மாடியின் பாதுகாவலராக மாறுவது மற்றும் அவரது திறன்கள் அதிகரிப்பது பற்றியது. அது மட்டுமல்லாமல் அவரது ஆதிக்கமும் பலப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. முதல் தளத்தின் பாதுகாவலர் 1வது தளத்தில் நடுநிலைப் பணியாளர்களை நியமிக்க வேட்பாளர்களை பரிந்துரைக்கலாம். இப்படித்தான் நிலவரை தன்னைத்தானே நிர்வகிக்கிறதா? ஆர்ச் லிச் பாதுகாவலராக ஆனதால் அவருக்கு மற்றொரு அதிகாரம் வழங்கப்பட்டது. அது மத்திய முதலாளிகளை நியமிப்பதற்கான பரிந்துரை. இதன் பொருள் அரக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் யாரை நடுநிலை முதலாளிகளாக நியமிப்பது என்று நான் தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டியதில்லை. ஆர்ச் லிச் பரிந்துரைத்தால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒப்புதல் அளிப்பதுதான்.
நான் நிலவரையையும் நிர்வகிக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் என்னால் எப்போதும் சமாளிக்க முடியாது. மிக முக்கியமாக, நிலவரையில் வாழும் அசுரர்கள் ஸ்கிரீனை வழியாக அதை கவனிக்கும் என்னை விட அதன் சுற்றுச்சூழல் அமைப்பை நன்கு புரிந்து கொள்வார்கள். என்னுடைய பங்கு வெறுமனே அரக்கர்களைத் தேர்ந்தெடுத்து அவ்வப்போது தலையிடுவதாகும். சரி, சீக்கிரமே ஏரியா 3 மற்றும் 4க்கும் மிட்பாஸ்கள் இருப்பாங்க இல்லையா? முதல் தளம் பகுதி 3 மிட்பாஸ் காலியாக உள்ளது. முதல் தளம் ஏரியா 4 மிட்பாஸ் காலியாக உள்ளது. இதுவரை பகுதி 3 மற்றும் 4இல் எந்த நடுநிலை முதலாளிகளும் இல்லை. நிச்சயமாக பகுதி 1 மற்றும் 2 வலுவானவை என்பதால் அது உடனடி பிரச்சினையாக இருக்கவில்லை. ஆனால் ஏதோ காரணத்தினால் அது இன்னும் குறையாக உணர்ந்தேன். நான் இன்னும் 4- நட்சத்திர அரக்கர்களைப் பெற வேண்டும். மிட்பாஸ்களை நியமிக்க மான்ஸ்டர்கள் குறைந்தபட்சம் 4- நட்சத்திர தரமாக இருக்க வேண்டும். ஆனால் அது சொன்னது போல் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. சில நேரங்களில் மான்ஸ்டர் கச்சாவை பயன்படுத்தினாலும் 3- நட்சத்திர அசுரர்கள் மட்டுமே தோன்றினர். 4- நட்சத்திர அசுரர்கள் ஒருபுறம் இருக்கட்டும். நிச்சயமாக 4- நட்சத்திர அசுரர்கள் கிடைத்தன. சமீபத்தில் பிறந்த அரைபூதங்களும் 4- நட்சத்திர அரக்கர்களாக இருந்தன. கடந்த காலத்தில் டெத்னைட் மூலம் பெறப்பட்ட துல்லாஹனும் ஒரு 4- நட்சத்திர அசுரன்தான். ஆனால் அவர்களை மத்திய முதலாளிகளாக நியமிப்பதில் பல சிக்கல்கள் இருந்தன. முதலாவதாக, அரைபூதங்கள் மிகவும் இளமையாக இருந்ததால் அவர்களை மிட்பாஸ்களாகக் கருத முடியவில்லை. ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையுடன் நிலவரைக்கு வெளியே அலைந்த துல்லாஹனைப் பொறுத்தவரை நான் அவரை அதிகம் பார்த்ததில்லை. அவன் பெரும்பாலான நேரத்தைக் காட்டிலேயே கழிப்பது போல் இருந்ததால் அவனைக் கவனிப்பது கடினமாக இருந்தது. அதேபோல் அத்தகைய ஒரு உயிரினத்தை ஒரு மிட்பாஸாக நியமிப்பது சங்கடமாக இருந்தது. நான் லாட்டரியை சுழற்ற முயற்சிக்க வேண்டும். தற்போது நிலவரை 1வது மாடியைத் தாண்டி 2வது மாடி வரை விரிவடைந்துள்ளது. எதிர்காலத்தில் மேலும் பல பகுதிகள் உருவாக்கப்பட்டு மேலும் பல தளங்களாக விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஒருநாள் ஒவ்வொரு தளத்திற்கும் பாதுகாவலர்கள் தேவைப்படுவார்கள். எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் அதிகமான மிட்பாஸ்கள் தேவைப்படும். இதனால் அதிக அரக்கர்கள் தேவைப்படும். குறிப்பாக நடுத்தர முதலாளிகளைப் போலல்லாமல் 5- நட்சத்திர அரக்கர்களிடமிருந்து மாடிகளின் பாதுகாவலர்களை நியமிக்கலாம். எனக்கு நிறைய உயர்தர அரக்கர்கள் தேவைப்படும். யோசித்துப் பாருங்கள், இந்த கட்டத்தில் லாட்டரியை மட்டும் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அதை விருந்தில் அனுபவித்ததில்லையா? ஏலங்களைப் பார்த்தாலும் கச்சா திராக்களை விட செலவு செயல்திறன் மிகவும் சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக ஏலங்கள் மூலம் பெறப்பட்ட அரக்கர்கள் எனக்கு விசுவாசத்தைக் காட்டியபோது அர்த்தம் வேறுபட்டது. இதைப் பற்றி எடிசாவிடம் பிறகு கேட்போம். அது ஏடிசா என்றால் அவள் நிச்சயமாக இந்தக் கவலையைத் தீர்ப்பாள். நான் இப்போதைக்கு இங்கே நிறுத்த வேண்டுமா? ஏலத்தில் இருந்து திரும்பியதிலிருந்து நான் இடைவிடாமல் வேலை செய்து வருகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஏலத்திலிருந்து நான் கொண்டு வந்த எல்சுடன் பேச எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் ஸ்மார்ட்போன் திரையை அணைக்கப் போனேன். ஆர்ச் லிச் இழந்த பெயரை நினைவில் வைத்திருக்கிறார். ஆர்ச் லிச்சின் அசல் பெயர் நெக்ரோஸ். நெக்ரோஸ் ஒரு தனித்துவமான அசுரனாக மாறுகிறது. நெக்ரோஸின் திறன்கள் சற்று அதிகரித்துள்ளன. மற்ற எச்சரிக்கை மணிகள் ஒலித்தன. அதுதான் உண்மையில் ஆர்ச் லிச்சின் உண்மையான பெயர். நெக்ரோஸ். அது ஆர்ச் லிச்சிற்கு மிகவும் பொருத்தமான பெயர். இந்த உண்மை உடனடியாக அமைப்பில் பிரதிபலித்தது. அதைத் தொடர்ந்து வந்த அலாரங்களில் ஆர்ச் லிச் என்பதற்குப் பதிலாக நெக்ரோஸ் என்ற பெயர் காட்டப்பட்டது. முதல் மாடியின் பாதுகாவலர். நெக்ரோக்கள் 6 நட்சத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அவரை எப்போதும் ஆர்ச் லிச் என்று அழைத்துக் கொண்டே இருக்க முடியவில்லை. குறிப்பாக இப்போது அவர் களத்தின் பாதுகாவலராகிவிட்டதால் அவருக்கு ஒரு பெயர் இல்லாதது அர்த்தமற்றதாக இருந்தது. இந்த ஆள் முதல் மாடியின் பாதுகாவலராகத் தொடருவார் என்று நினைக்கிறேன். ஆரம்பத்தில் மற்றொரு 5- நட்சத்திர அசுரன் தோன்றினால் கார்த்தியனை மாற்றுவது பற்றி எனக்கு சில எண்ணங்கள் இருந்தன. ஆனால் ஆர்ச் லிச் அல்லது நெக்ரோஸின் திறன்கள் அதிகரித்து அவரது பெயர் தோன்றியதைக் குறிக்கும் அலாரத்தைக் கண்ட பிறகு என் எண்ணங்கள் மாறின. ஆமாம், தளபதிகளை அடிக்கடி மாற்றுவது நல்லதல்ல. நெக்ரோஸ் முதல் தளத்தை நன்றாக நிர்வகிப்பார் என்று நான் நம்பினேன். அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டேன்.
இப்போது நிலவரை படிப்படியாக நிலவரை போன்ற தோற்றத்தைப் பெறத் தொடங்கியது. நான் கடைசியா இல்சோட ஒரு பேச்சு நடத்தணுமா? நான் என் இருக்கையிலிருந்து எழுந்திருக்கப் போகிறேன். அஸ்மோ ஞானம் அடைந்துவிட்டார். அஸ்மோவின் டஞ்சியன் மான்ஸ்டர் என்ஹான்ஸ்மென்ட் சிஸ்டம் திறக்கப்பட்டது. ஞானம் பெற்ற அஸ்மோ பூமியில் உள்ள டிமன் வணிகர் சங்கத்தைப் போன்ற ஒரு குழுவை உருவாக்க பரிந்துரைக்கிறார். இப்போ நிலைமை என்ன? இன்று ஓய்வு இருக்காது என்று தோன்றியது. இன்குபஸ் நிலவரையின் மையத்தில். அங்கே அஸ்மோ சிந்தனை நிறைந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். அஸ்மோ தற்போது சமூக வட்டத்துடன் நேரடியாக தொடர்புடைய சிந்தனையில் ஆழமாக மூழ்கியிருந்தார். உண்மையான அழகு அங்கே இருந்தது. திடீரென்று அவர் பாராட்டில் கூச்சலிட்டார். அவர் பாராட்டியது வேறு எதுவும் இல்லை. சமூக வட்டத்தின் திறந்த விருந்து மண்டபத்தின் அழகு. அது நிச்சயமாக அழகாக இருந்தது. ஆனால் இதுவரை இவ்வளவு போற்றுதலைத் தரும் அளவுக்கு அது போதுமானதாக இல்லை. பின்னர் பூமியில் இருந்த அவர் ரேடன் கண்டத்திற்குச் சென்றாரா? அது நிச்சயமாக ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். ஆனால் அது மகானின் சக்தியால் மட்டுமே சாத்தியமானது. நிச்சயமாக இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் சக்தியில் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டைக் கருத்தில் கொண்டு அஸ்மோ அதை குறிப்பாக உற்சாகமாகக் காணவில்லை. உண்மையில் அஸ்மோவின் மனதில் சமூக வட்டத்தின் சிறப்பை போற்றுவதற்கோ அல்லது பரிமாண பயணத்தின் வியப்பிற்கோ இடமில்லை. அவரை பாராட்ட வைத்தது டிமன் வணிகர் சங்கம். டிமன் வணிகர் சங்கம். அஸ்மோவை பொறுத்தவரை டிமன் வணிகர் சங்கம் நம்ப முடியாத அதிர்ச்சியூட்டும் அமைப்பாக இருந்தது. பல்வேறு நிலவரைகளுக்கு உதவி வழங்குவதும் அவை உயிர்வாழும் வாய்ப்புகளை அதிகரிப்பதும் அவர்களின் இருப்புக்கான காரணமாகும். அஸ்மோ கண்களை மூடிக்கொண்டு கடந்த காலத்தை நினைத்துப் பார்த்தான். அவன் முதன்முதலில் இங்கே பூமியில் வெடித்தபோது யாருடைய உதவியும் இல்லாமல் அஸ்மோதானே நிலவரையைக் கட்டினார். நிலவரைக்குள் படையெடுத்த வேட்டைக்காரர்களை அவர் முறியடித்து அவர்களைத் தடுத்து நிறுத்தும் அதே வேளையில் அதை மேம்படுத்தினார். இந்தச் செயல்பாட்டில் ஆபத்தான தருணங்கள் இருந்தன. வேட்டைக்காரர்கள் புதிதாகப் பிறந்த நிலவரையை புறக்கணிக்கும் ஒரு நட்பு உலகம் அதுவல்ல. மேலும் நிலவரை எஜமானர்களிடையே தொடர்பு கொள்ளும் கலாச்சாரம் இல்லாததால் அது இன்னும் கடினமாக இருந்தது. இறுதியில் அஸ்மோ உயிர் பிழைக்க தீவிரமாகப் போராடினார். அவர் படையெடுக்கும் வேட்டைக்காரர்களைப் பிடித்து மந்திரம் மூலம் தகவல்களைப் பெற்றார். அவர் அவர்களின் ஆயுதங்களைச் சேகரித்து தனது பலத்தை வளர்த்துக் கொண்டார். இந்த வழியில் பூமியில் உள்ள அனைத்து நிலவரைகளும் அவற்றின் சொந்த உயிர்வாழும் அமைப்புகளின் கீழ் இயங்கின. வேட்டைக்காரர்களைப் பிடிப்பது நிலவரை எஜமானர்களுக்கு அதிகாரத்தைக் கொடுத்தது. அதிகரித்த சக்தியுடன் மற்ற அனைத்தும் கவனித்துக் கொள்ளப்படும். நிலவரை விரிவடையும். அதை பாதுகாக்கும் அசுரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கற்றுக்கொள்ளாமலேயே கூட அதை உள்ளுணர்வாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆரம்ப கட்டங்களில் வேட்டைக்காரர்களைப் பிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. பூமியில் டிமன் வணிகர் சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்திருந்தால் விஷயங்கள் வித்தியாசமாக இருந்திருக்குமா? பூமியில் டிமன் வணிகர் சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்திருந்தால் நிலவரையின் ஆரம்பகால செயல்பாட்டின் போது அதன் வளர்ச்சிக்கு உதவ யாராவது ஆலோசனை வழங்கியிருந்தால் அஸ்மோ நிலவரையை இன்னும் சீராக இயக்கியிருக்க முடியாதா? பிறகு இந்த வருத்தத்தின் அடிப்படையில் அவர் மற்ற நிலவரைகளுக்கு உதவி செய்தால் என்ன செய்வது? புதிதாகப் பிறந்த நிலவரைகளின் உயிர்வாழ்வு விகிதம் நிச்சயமாக அதிகரிக்கும். உயிர்வாழும் விகிதத்தில் அதிகரிப்பு நிலவரையின் சக்தியை அதிகரிக்க வழிவகுக்கும். நிலவரைகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் வேட்டைக்காரர்களை எளிதில் அடக்கிவிடலாம் என்று அர்த்தம். அது சக்தியை விரிவாக்குவதோடு மட்டும் நின்றுவிடாது. அப்படி நடந்தால் இந்த பூமியையே அந்த மாஸ்டருக்கு அர்ப்பணிக்க முடியும். அஸ்மோ தனது சொந்த தவறான தீர்ப்பின் காரணமாக அந்த மகானின் விருப்பத்தை சவால் செய்த நேரங்கள் இருந்தன. அது மான்ஸ்டர் வேவ் சம்பவத்தின் போது நடந்தது. அப்போது அது தன்னை பெரியவருக்கு வெளிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழியாக மட்டுமே இருந்தது. ஆனால்தான் எவ்வளவு பொறுப்பற்றவராக இருந்திருக்கிறார் என்பதை அவர் இறுதியில் உணர்ந்தார். ஆனால் இந்த திட்டம் முற்றிலும் மாறுபட்டது. அந்த சிந்தனை நிலையை அடைந்ததும் அஸ்மோ தலையை ஆட்டினான். சரி, நான் எப்படி உதவ முடியும்? மீண்டும் ஒருமுறை அஸ்மோவின் திட்டம் முதல் கட்டத்திற்குத் திரும்பியது. அவர் எப்படி மற்ற நிலவரைகளுக்கு உதவ முடியும்? இறுதி இலக்கு டிமன் வணிகர் சங்கம். ஆனால் இப்போது டிமன் வணிகர் சங்கத்தை பின்பற்றுவது கூட அச்சுறுத்தலாக இருந்தது. மூலதனத்தைத் தவிர
அளவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. அஸ்மோ உடனடியாக டிமன் வணிகர் சங்கத்தை பின்பற்றினாலும் மற்ற நிலவரைகளுக்கு கணிசமான உதவியை வழங்குவது கடினமாக இருக்கும். அஸ்மோ அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தபோது மீண்டும் ஒருமுறை தனது சொந்த அனுபவங்களைப் பற்றி யோசித்தார். யோசித்துப் பாருங்கள், அஸ்மோ அதிர்ஷ்டசாலி. ஆரம்ப அறுவை சிகிச்சையைச் சமாளித்த பிறகும் இன்னும் பல நெருக்கடிகள் இருந்தன. அவர்களில் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகம் என்று நீங்கள் கேட்டால் அது அவர் பொது மேலாளர் எடிசாவை சந்தித்த நாளாக இருக்கும். அந்த நேரத்தில் அஸ்மோவின் நிலவரைக்குள் படையெடுத்த வேட்டைக்காரர்களை எடிசா எளிதாக அடக்கினார். அவன் அவளுடைய சக்தியால் ஈர்க்கப்பட்டு அந்த பெரியவரின் சேவையில் ஈடுபடவில்லையா? மேலும் அஸ்மோவின் தேர்வு தவறாக இருக்கவில்லை. அதன் பிறகும் கூட அவர் பெரியவரின் கீழ் இருந்த டெத்னைட்ஸ் மற்றும் ஆர்ச் லிச்சிடமிருந்து உதவி பெற்றார். இப்போது அவள் சிறை நிர்வாகத்திற்கு உதவ ஒரு துணை மேலாளரை அனுப்பினாள். அஸ்மோ இங்கேயே பதிலைக் கண்டுபிடித்தார். இப்போது நான் டிமன் வணிகர் சங்கத்தை பின்தொடர முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் நான் அரக்கர்களை அனுப்ப முடியாதா? அது மட்டுமல்ல, பொது மேலாளரின் திறன்களை மட்டும் நான் பயன்படுத்த முடிந்தால். பொது மேலாளர் எடிசாவின் வசீகரிக்கும் திறன்கள் விதிவிலக்காக சிறப்பாக இருந்தன. அந்த அழகை பயன்படுத்தி வேட்டைக்காரர்களை கட்டுப்படுத்த முடிந்தால் அரக்கர்களுக்குப் பதிலாக உதவி தேவைப்படும் நிலவரைகளுக்கு வேட்டைக்காரர்களை நான் அனுப்ப முடியும். டிமன் வணிகர் சங்கத்தின் பூமி பதிப்பின் சுருக்கம் வெளிவரத் தொடங்கியது. அஸ்மோவின் உதடுகளில் ஒரு புன்னகை உருவானது. அவர் தனது எண்ணங்களை அந்த பெரியவருடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அதுதான் டஞ்சியன் கார்ப்பரேஷனின் தொடக்கம்.